Hotkeys. என்ன ஷார்ட்ஸ்? என்ன சொல்றேன், சீரியஸ் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வந்து நான் இப்ப எடுக்கிறத கட் பண்ணி முன்னுக்கு போடுறேன். ஃபுல்லா பாருங்க. குக்கு பிக்கப் கூ. என்னடா இப்படியே தான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நிக்கிறேன் சார். எனக்கு என்னடா உனக்கு 29 வயசு இருப்பா இருக்காதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு our channel. ஹாய் ஹலோ காய்ஸ். வணக்கம் பேக் டு our channel. ஹலோ. எஸ், நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஏர்பியா பிடுங்க போகிறோம். ஸ்ட்ராபெரி பிடுங்க போகிறோம். வந்து எங்களுக்கு அது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவள் நீங்கள் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்குமான்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சி தான் போகிறோம். நாங்கள் வெளியில் போகும்போது பார்த்து நாங்கள் எங்கேயும் போக அப்போ அது என்னண்ணா அம்மாச்சியும் வச்சிருக்கேன். பிள்ளைக்கு மட்டும்தான் நீ வெளியில் எங்கேயும் போகும்போது பார்த்தோம். ஓ காய்ஸ், நாங்கள் விளைக்கிறோம். விளைக்கிற போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலகலன்னு இருக்குது. என் மனசு வந்து எனக்கு இப்போ கேர்ள் பண்ணி பண்ண விட்டுறாவாம். பாவம் அதையும் பாருங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ கேர்ள் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் போய் அங்கே போய் ஸ்ட்ராபெரி பிடுங்கிறத பார்த்து காட்டிட்டு சாப்பிட்டு நாங்கள் ஏர்பியா பிடுங்க போயிட்டு வீட்டை வந்து சமைச்சிட்டு நாங்கள் வெளியே போய் சாப்பிடுவோம். அதையும் காட்டுறோம் பாருங்க. எங்களோட லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு சண்டே எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு லைஃப் ஸ்டைல் ப்ளாக்ல பாருங்க. வாங்க கைஸ் போவோம். முடி எப்படி இருக்குன்னு செய்வரான்னு பார்ப்போம் இப்போதைக்கு. ஓகே காய்ஸ், அந்த காரில் ஏறிட்டோம், விளையாட போகிறோம். வாங்கோ எங்களோட சேர்ந்து போகலாம். எங்கே போகிறோம்? ஸ்ட்ராபெரி பிடுங்க போகிறோம். எங்களுக்கு அது வந்து நார்மலாக இருக்குது தான். அந்த திருப்பி சொல்ல நினைக்காங்க ஒரு மாதிரியா இருக்குது. அப்போ உங்களுக்கு அது புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி வந்து நாங்களே போய் நாங்களே செல்வா வந்து பிடுங்கலாம். ஸோ அதுக்கு தான் போகிறோம். கொஞ்சம் நார்மலாக நாங்கள் அவையல் பிடுங்கி விற்கிறத வாங்குறத விட இது கொஞ்சம் காசு குறைவா சார்? காசு குறைவு. நீங்க சாப்பிடலாம். இருக்கு. வாங்க போய் பாப்போம். இது வந்து நாங்க இந்த இடத்துக்கு ஒரு நாளும் போகல. ஃபர்ஸ்ட் டைம் போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க. இங்க போய் புடுங்க போகல ஒரு நாளும். இந்த இடத்துக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்பதான் போறோம். நிறைய லொகேஷன்ஸ்ல வந்து இது வந்து போட்டிருப்பினா அந்த புடுங்குற இது தோட்டம் மாதிரி இப்போ செஞ்சிருப்பினோம் சம்மர் டைம்ல. ஸோ நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் ஒரு நாளும் போகல. இப்போதான் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். மற்ற லொக்கேஷனுக்குலாம் போயிருக்கிறோம். அப்போ கொஞ்சம் இப்போ வந்து டிலே ஒரு 2 monthsக்கு மேலே ஆயிட்டு தானே இப்போ பிடுங்க விளைக்கிட்ட எல்லாரும். அப்போ அப்படி ஆயிட்டுது. அப்ப இப்ப பிடுங்குற ஸ்ட்ராபெரி எல்லாம் இனிப்பு குறைவா இருக்கிறது வேண்டவே தெரியுது. அப்ப எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்ல பிடுங்குற ஸ்ட்ராபெரி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும், வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அவ இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். அவங்களோட வாங்க போய் பார்ப்போம். அங்க போயிட்டு கண்டினியூ பண்றோம். ஓகே பாய். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துல முதல் வீடியோ மாட்டேன் கேமரா மட்டும் பக்கம் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி காய்ச்சிக்கிறாங்க. அதான் சரி வருது. ஸோ வந்துட்டோம். இன்னைக்கு காசு கட்டி தான் உள்ள முடியணும். ஸோ வாங்க போவோம். போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் காசு அந்த இடம். இதில் வந்து டியூலிப் பூவும் நான் வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்ல வளரும். நாங்கள் போய் பிடுங்கலாம். காசு கட்டி இப்போ அங்கால மற்ற பூக்கள் எல்லாம் போட்டிருக்கணும். ஸோ அதுகள் வேணுமென்றாலும் நாங்கள் பிடுங்கலாம். காசு நாங்கள் வந்து காசை போட்டுட்டு பிடிங்கிட்டு போகலாம். இதுக்கு நான் அவள்கிட்ட போய் வெயிட் பண்ணணும் அப்படி எல்லாம் இல்லை. ஸோ போகலாம். ஸோ வாங்க போவோம். ஷாஸ் போமா வாங்க உங்களோட போகலாம். காய்ஸ், நாங்கள் வந்து காசு கட்டி இது வாங்கிட்டோம். இதுக்குள்ள நம்ம பறிச்சு போடலாம். அப்ப இங்க ஒரு வந்து நீங்க வந்து கூட இங்க வந்து கூட சாப்பிட்டு கொஞ்சமா பிடுங்கிட்டு போயிருந்தாங்க சில பேர். ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கணும்டா, இப்போ வந்து எங்கள்கிட்ட 8 ரூபா அடுப்பினோம். நாங்கள் வந்து 2 கிலோ 2 பேர் போகிறப்ப 2 கிலோ பிடுங்கணும். 2 கிலோக்கு குறைய பிடிங்க 2 கிலோ பிடிங்கன்னா அந்த 2 கிலோக்கு 8 ரூபா அப்படி 16 ரூபா கணக்கு எடுப்பினோம். அப்படி அந்த 2 கிலோ குறைய பிடிங்கினா அப்போ அந்த 16 ரூபா அடுப்பினோம். அந்த 2 கிலோ கரெக்டாக பிடிங்கினோம்.
அப்ப பிடிங்கிட்டு அந்த மிச்சம் 8 ரூபா தந்துருவீங்க. ஆனா நாங்க குறைய பிடிங்கினா அந்த 8 ரூபா தர மாட்டோம், 24 ரூபா ஆயிரும். அதாவது சில பேர் வந்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு போயின்னு கூட பிடிங்கிட்டு இதா போயிருக்கணும்ன்றதுக்காக அதை தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்ல ஐடியா தான். நம்ம நட்டோம் 2 கிலோ பிடுங்கணும், 2 கிலோ பிடுங்கணும். வாங்குவோம் போய் பிடுங்குவோம் அப்படிங்கண்ணா. அப்போ இங்கே ஒரு என்ன நல்ல விஷயம்டா, நீங்கள் குனிஞ்சு பிடுங்க தேவையில்லை, நின்னோண்டே பிடுங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்காங்க. அதெல்லாம் நல்லா. நாங்கள் முதல் போகிறோம்லாம் குனிஞ்சு பிடுங்கணும், கீழே தரையோட இருக்கும். அப்போ அது நல்லமில்ல. அப்புறம் இது காசு கட்டாம காசு அது எங்களுக்கு விரும்பும். நாங்கள் நிறைய சாப்பிடலாம் பண்ணலாம். அப்போ அவங்க அது இப்படி எல்லாம் இப்படி செய்து வச்சிருக்கிறபடியா தான் வாங்குவோம். காட்டுறேன் எப்படி இருக்குண்டு பாருங்க. காய்ஸ் இதான் காய்ஸ் அந்த இடம். இப்படியே ஃபுல்லாக நீங்கள் போயிட்டு ஸ்ட்ராபெரி பிடுங்கலாம். பாருங்க அப்படி இருக்குன்னுட்டா. அப்படியே அங்கே தான் கார் விட்டுட்டு அதில் காசு கட்டிட்டு அப்படியே அதில் வந்து அப்படியே வர்றோம். இங்கே ஃபெஸ்ட்டால் ஏர்பியாவே ரிஸ்டாக தான் பிடுங்க போகிறேன். நிஷா பிடுங்க. வா பிள்ளை இதுல போடுங்க நிஷா. நான் ஃபர்ஸ்டா வாய்க்கு வைங்க. வா அடுத்தது. இப்பதான் எனர்ஜி வந்தது பிள்ளைக்கு. ஒன்று பிடிங்கிறோன்னா உற்சாகம் வந்து அம்மாக்கு வேற லெவலில் இருக்கேன். இந்த இது அம்மாக்கு தீத்துங்க. வேற லெவலில் இருக்கு. இந்த வியூவே வேற லெவலில் இருக்கு. சரி நாங்கள் பின்னி போவோம். பொம்பி சாப்பிட போகுது. சாப்பிடுங்க நிஷா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சின்ன சின்ன இப்படிதான் சாப்பிடுறது, இப்படிதான் சாப்பிடும். பொம்பி அம்மா நான் நிஷா இது காய் அங்கால போய் பாப்போமா? இங்க இருக்கு பாப்போம். இனிப்பா இருக்குமா இனிப்பா இருக்காதுன்னு சாப்பிட்டு பாப்போம். ஓகே. இனிப்பா வெளிப்பா தண்ணியா? வேற லெவல். உண்மையா நிக்குதா? வேற லெவல்னா பிடிக்கும். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹால்ப் வந்து இனிச்சது தெரியல. பின்னுக்கு போய் அங்கால போய் பாப்போம் guys. வாங்க guys. இங்க பாத்தீங்க அப்படி தொங்கினோம், அப்படியே கொத்தா தொங்கிடும். வேற லெவல்ல இருக்குது. அல்ல அப்படியே வாய்க்கு வச்சு கடிக்கலாம். அம்மனி வாங்க போ. பின்னுக்கு போய் வாங்க. முன்னுக்கு அப்படியே நிறைய பேர் எல்லாரும் பிடிங்கி எல்லாமே தான் இருக்கும். ஸோ பின்னுக்கு போயிட்டு பார்ப்போமா guys. இதில் ஒரு செம்மையான ஒரு பழம் இருக்கு. சார் இந்த காட்ட நான் இதை பிடிங்கி சாப்பிட போகிறேன். அது ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சைட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு பழம். அதில் நிறைய பிளான்ஸ் தானே அது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த லக் எப்படி கண்டு பச்சை தண்ணி சரியில்லை, இது சரியில்லை. அப்போ இங்கே வாங்க, இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டு பிள்ளை கொண்டு பிடிங்க கொடுங்க. இதில் ஒன்று இருக்குது, குட்டி குட்டி அவ்வளோ வடிவாக இருக்கு. குமா அவ்வளோ குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கட்டுச்சு. எங்களை மாதிரியா? உங்களை மாதிரி தான் இது சாப்பிடும். இதுவும் தண்ணி எனக்கு டேஸ்ட், எனக்கு லக் இல்லை. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் கேஸ். இப்போ 3 பழம் ட்ரை பண்ணிட்டேன், இது 2 பழம் ட்ரை பண்ணிட்டேன், இது 4வது பழம். இது எப்படின்னு பார்ப்போம். எனக்கு லக்கே இல்லை காசு. லக் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் கிடைச்சிருக்க மாட்டோம்டா. நீங்கள் வேறு லெவலில் கண்டென்ட் கொடுக்குறீங்க காசு. இங்கே பாருங்க, அப்படியே கொத்தா இருக்கு காசு. இப்படியே பாருங்க, நானும் இப்படி தான் விளையாட்டு சாப்பிட வலிக்கிட்டுல எடுக்கல எடுத்தனியாடே எடுத்துல அவ கேமரா பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. உண்மையா? எதிர்பார்க்காம சாப்பிட்டதா? செம்மையா இருக்குது. எதிர்பார்க்காம பிடிங்க. நான் உண்டு வேற லெவலாக இருக்கு. ஓகே கைஸ், வாங்க டக்கு டக்குன்னு பிடிங்க போடும். ஏய் இது கை நிக்குதுடா, நீ என்னடா சாப்பிட? நீ இங்க பாருங்க, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, வேற லெவல்ல இருக்கு. குமா கைஸ், குமா குமா. ஆ வா, செம்மையா இருக்குடா. அப்ப இது புடுங்குறதும் ஈஸியா, நம்ம நல்லா இருக்குடி, நல்லா ஈஸியா புடுங்கலாம். அப்படி
இஷ்டமா பிடிங்கி போறா காய்ஸ் ஓ வாங்க பாருங்க அப்பா பிள்ளையும் பிடுங்குறீங்க ஆமா அச்சச்சோ ஹக்கீஸ் எந்த ஜெல்லவனி ஹக்கீஸ் அது 2 கிலோ பிடிங்கி ஷாப்பிங் பண்ணிடுவோமா ஹாக்கீஸ் என்ன ஷாட்ஸ் குமா ஷாட்ஸ் பஸ் குமா ஒரு வடிவான ஸ்ட்ராபெரி ஷாட்ஸ் பயந்துட்டியா லூஸ் பாத்தி எவ்வளோ பெருசா நே இது சரியில்லை இதுக்கெல்லாம் எல்லாமே காயாத இருக்கு காயா இருக்கு உமா இந்த நல்ல பழமா இருக்கு இங்க பாருங்க சாப்பிடல இல்லடி இப்படியே தான் இல்லையோட சாப்பிட போறியா சாப்பிடுறேன் காய்ஸ் சும்மா சொல்ல கைஸ் செம்மையா இருக்கு அப்போ சரியான வக்கியா இருக்கு மேல அந்த ஷீட் போட்டிருக்கீங்கன்னா ஸோ அதால சரியான வக்கியா இருக்கு இப்படியே நடந்துச்சா அப்படி பிடிங்க உண்மையா செம்மையா இருக்கு guys. எனக்கு லக்கில் வந்து மாட்டிட்டு பாவம் கொத்தோடு ஊர்ல உள்ள இருக்குடா இதெல்லாம் கரெக்ட் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நல்லா பிரேக்கர் காய்ஸ் சட்ஸ் என்ன சரிங்க இது நல்லா இருக்குல்ல இந்த சைடுல வேற லெவல்ல இருக்கு நிறைய இருக்கு இஞ்சாலே நான் இருக்கு டேஸ்ட் இஞ்சாலே பண்ணி பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இதா பிளிக்குதானே தண்ணி மாதிரி இருக்குண்ணா பண்ணி மாதிரி இருக்கோ இந்த இதை சாப்பிட்டு பாரு இது சின்ன பழம் நல்லா இருக்கும் சின்ன நேரத்தில் நல்லாக்கா நல்லா இல்லை அம்மாச்சி ஒழும்புங்க பஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப்படியே எந்த உயரத்துக்கு நிற்கிது காஸ் பார்த்தீங்களா ஒழும்புங்க வேறு லெவல் அம்மாச்சி ஒன்று வேறு லெவலில் இருக்குது காஸ் அப்போ நாங்கள் போகிற இடம் சின்ன சின்ன இதான கீழே நல்ல பதிவாக இருக்கும் எந்த உயரத்துக்கு அப்படியே ஈஸியாக பிடிங்கிட்டு போயிடலாம் டக்குன்னு பிடிங்கிட்டு போயிடலாம் ஸோ நாங்கள் பிடிங்கிட்டு கன்டினியூ பண்ணுறோம் பாருங்க இந்த வியூ அப்படி இதுக்குள்ள பிளான்ட்டுக்குள்ள கேட்க ஸ்ட்ராபெரி நல்லா இருக்குல்ல வேற லெவல்ல இருக்கு வேலை நிச்சயமா சாப்பிட மாட்டாவா வேறு லெவல் கேஸ் ஓகே கேஸ் நாங்கள்லாம் பிடிங்கிட்டு கன்டினியூ பண்ணுறோம் அவர்கிட்ட பிடிக்கணும் மாறி பிடிங்க நிற்கிறேன் கேஸ் பார்த்தீங்களா அப்படி இருக்கட்டு வேறு லெவலில் இருக்குது நாங்கள் இப்போ எல்லா ஸ்ட்ராபெரியும் படிச்சிட்டோம் பிடிங்கிட்டோம் இங்கே பாருங்க இவ்வளோ ஸ்ட்ராபெரியும் பிடிங்கிட்டோம் 2 கிலோ வர வேண்டி லெக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச 2 கிலோ வரும் இல்லைண்டா 8 60 காஸ் எங்களுக்கு சம்மர் வந்தா இது உண்டு ஸ்ட்ராபெரி பிடுங்க எனக்கு நேரம் வந்து ஸ்ட்ராபெரி பிடுங்கலாம் இவ்வளோ ஸ்ட்ராபெரியும் கொண்டு வச்சு என்ன செய்ய போகிறோம்னு யோசிக்காதீங்க இங்கே ஒரு ஆள் போகிறா லிஷாமா திரும்பி காடு நாங்கள் சாப்பிடுவோம் இவா இருக்கிறாள்ல இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் சும்மா கண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ள முடிப்பா சாப்பிட்டோன்னு தெரியவா இப்போ காரில் போகிறதுக்குள்ளே அப்படியும் காவாசி முடிச்சிடுவா அப்படியும் நாளைக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படி நீங்கள் கூட பிடுங்கி கூட மிச்சமாக போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாம் செய்யலாம் இல்லாட்டிக்கு கேக் செய்யலாம் நிறைய இருக்கு என்ன பேபி நான் செய்து தரேன் உங்களுக்கு இந்த வைஃப் எனக்கு செஞ்சு தர்றவா கேக் இதெல்லாம் ஓகே காய்ஸ் பாய் காய்ஸ் பார்த்தீங்களா பிடுங்கிட்டு வந்துட்டோம் இதான் இந்த இடம் இஞ்சாலையும் ஏதோ தோட்டம் இதில் ஒரு இது அங்கேயும் போய் பிடுங்கலாம் இந்த 3 இது செஞ்சு வச்சுக்கணும் ஸ்ட்ராபெரி பிடுங்கிறதுக்கு மட்டும் ஆனால் இது மட்டும் தான் இப்போதைக்கு ஓப்பனில் விட்டுருக்கணும் அங்கால நிறைய பழம் பிடுங்கி எல்லாம் லேவ் ஆகிட்டு போல இருக்கு ஸோ இப்போ இதை விட்டுக்கணும் இனி அடுத்த டேனுக்கு அங்கே அதில் விடுவிக்கணும் எங்கே மாநிக்குதா அங்கே நிற்குது ஓய் வேறு லெவல் காய்ஸ் இங்கே வருங்க மாநிக்குது ப்ரைவேட்டா இல்லை பார்க்கலாம் நீ கோக் அங்கே மான் நிற்கிது காய்ஸ் நிறைய மான் நிற்கிது பார்க்க மாதிரி இருக்கு பேபி அது வேறு லெவலா மூடி போய் பாருங்க என்ன கத்துறீங்க ஷாட்ஸ் அதால போய் கிட்ட நின்று பார்க்கலாங்க நாங்க இத வெயிட் பண்ணிட்டு அந்த பக்கத்தால வந்து அதுல ஏறி நின்று அவையில பார்க்கலாம் பே பண்ணி பாப்போம்
ஓ பே பண்ணிட்டு வருவோம் கைஸ் நாங்க அதால வந்து கிட்டே அவையில பார்க்கலாம் மானாக்கல வாங்க போய் பார்ப்போம் உங்களுக்கும் காட்டுறேன் நாங்க இவாக்கு நல்ல புள்ளுவா இருக்கு மான கண்ட்ரோல் ஓடி எங்க அப்பா தூக்குறேன் வரட்டாம் தட்டுறதுக்கு அங்க வரட்டாம் போமாச்சு அங்க போய் தண்டிட்டு போவோம் மானு கூட்டிட்டு போறேன் பாச்சு அவ அதுக்கு தான் நான் இதன்ற ஆசைப்படுறா அங்க போய் பாக்குறதுக்கு வேற லெவலா நாங்க 2 கிலோ கரெக்டா தான் அப்படிங்கிருக்கோம் அதால இப்ப நாங்க 8 ரூபா தான் கட்டினாங்க அட வேற லக் இல்ல 2 கிலோ கரெக்டா அப்படிங்க 2 கிலோ 72 ஏதோ உண்டு 72 கிராம்டா ஓகே தானே ஓகே அப்ப அந்த 72 கிராம் நான் பரேக்க பிடிக்கி போட்டதா தான் இருக்கு மற்றது இதுல அவன் பூஸ்கள் கட் ஆஃப் எல்லாமே இருக்கு இப்ப இது பூட்டின நேரமா நீங்க வந்து இதுக்குள்ள காசு போட்டுட்டு எடுக்கலாம் இது ஆட்டோமேட்டிக் நார்மலா இங்க ஜெர்மன்ல ஞாயிற்றுக்கிழமையில சூப்பர் மார்க்கெட் எல்லாம் பூட்டு இப்ப அவசரத்துக்கு முட்டை இல்லையா நீங்கன்னா வந்து இதுக்குள்ள காசு போட்டா அந்த முட்டை வரும் முட்டை வருமா அதுக்கு முதல்ல கோழி முட்டை போட ஒருபடி அவ சரியான எக்ஸ்பெக்ட் விலையா இருக்கு நார்மல் கடையில வாங்குறதோட விலையா இருக்கும் இங்க இதுல ஜோகட் ஐஸ் எல்லாம் இருக்கு இவன் ப்ராடக்ட் இருக்கு ஹோம் மேட் நினைக்கிறேன் யா ஆனா என்ன விலைன்னு தெரியும் இங்க இருக்கு விலை பிரைஸ் எல்லாம் இதுல போட்டிருக்கு உங்களுக்கு தேவையான காய்ஸ் அப்படி ஞாயிற்றுக்கிழமையில வந்து இது வாங்கலாம் இது வந்து இவன் இந்த மார்க் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு மென பேபி ஸ்ட்ராபெரி விப்பினம் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராபெரி நார்மலா இவன் மார்க் தான் வந்து நல்லா இனிப்பா இருக்கும் நல்லா இனிப்பா இருக்கும் நான் முட்டை பாக்குறேன் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு அப்ப முட்டைய காணையில என்ன விளையாண்டு முட்டை ஆயா சரி 3 ரூபா மாசம்யா 70 சென்ட் கிட்ட கூட அப்ப ஓகே இது சண்டேல வந்து இல்ல டைம்ல வந்து வீட்ல என்னது ஹோம் இதுதானே ஓகே வாங்க நாங்க போய் மான் பாப்போம் மான் பார்க்க போறோம் गाइस வாங்க போவோம் மற்றது இங்காலேயும் அவன் வேற பழங்கள் இருக்குது தெரியல எங்களுக்கு என்ன பழம்னு தெரியல பழங்கள் மற்ற இடங்கள் இதெல்லாம் இருக்கு இதுவும் புடுங்கலாம்னு நினைக்கிறேன் அப்ப எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஃபர்ஸ்டா ஸ்ட்ராபெரி புடிங்கிட்டோம் வாங்க மான் பார்க்க போவோம் புள்ளிமான் ஓடியா மான் பார்க்கறது புள்ளுகளை ஓடுறாங்க எந்த பிள்ளை என்ன விட்டு போகாது வாங்க ஓடியா வாங்க நிச்சயமா வாங்க சார் என்ன முடிய பரவாயில்ல கேர்லிங்கா இருக்குது அப்படியா இருக்குண்ணா கதவு தருவாங்க நாங்கள் இதில் காரில் வச்சுட்டு மான் பார்க்க போகிறோம் இதில் தண்ணி அது மேலே சில்லற காசு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வரியா ஸோ இதில் மானுக்கு சாப்பாடு வாங்கி போய் 2 சில்லற காசு போட்டு போடலாம் தண்ணியால் இதில் கழுவலாமா இதில் கழுவ கிடையாது நாங்கள் போய் நாங்கள் கழுவோம் வாங்க நிஷ் நம்ம போ பஸ்ஸா வேணுமா காய்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு வந்து எல்லாம் வச்சாச்சு காரில் வச்சாச்சு கரெக்டாக 2 கிலோ பிடிங்கிட்டேன் காய்ஸ் அதாவது சொன்னதாதான் ஸோ இங்கே வந்து எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டுகள் எது வாங்கினாலும் வாங்கலாம் இங்கே ஆட்டோமேட்டிக் இருக்குது நாங்கள் வந்து காசு கட்டிட்டு வாங்கலாம் மற்றபடி இங்கே வேறு பழங்களும் இருக்குது அவை பிளான்ஸ் பண்ணிக்கணும் ஆனால் அது பிடுங்கலாது ஸ்ட்ராபெரி மட்டும் தான் பிடுங்கலாம் நீங்கள் மற்ற பூ வந்து போய் பிடுங்கலாம் பூ பிடுங்கினாலும் பிடுங்கலாம் அது எதுவும் இல்லை இப்போ நாங்கள் அங்கே மான் பார்த்துனாங்களா இப்போ ஸோ அது வந்து அதுக்குள்ள வீடு அல்ல அதால் போயிடல அது இஞ்சால போனால் அந்த மானுக்கு அதுக்கு மேலே ஏறி போய் மானுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு போய் பார்ப்போம் எல்லாட்டிக்கும் மேலே கிட்ட ரெண்டு பார்க்கலாம் போய் அதிலேருந்து அப்போ மானை கண்டு நல்லா சந்தோஷப்பட்டு வாங்கினவங்க ஸோ அவள் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம் வாங்க போவோம் நிஷாமா மான் பார்க்க போகிறீங்களா இங்கே பாருங்க புழுவில் நிற்கிறது வாங்க போவோம் டேடிஸ் கல் டிஷர்ட்லாம் போட்டு வந்து நிற்கிறாங்க எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது வாங்க போவோம் இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி மானுகள் எல்லாம் போய் பார்ப்போம் வாங்க அம்மாச்சி வாங்க வாங்க சண்டே ஹாப்பி சண்டே ஹாப்பி சண்டே நாளைக்கு உங்களுக்கு வேலையில்ல மிஸ்ஸிங்காக இருக்கு எங்களுக்கு உள்ளே விட்டு போகிறோம் மத்தியா அவன் நிறைய பேர் இதுதான் கேர்லெஸ் கப்பிள் பிகம்ஸ் பேரண்ட்ஸ் அவன் ஓட்டுத பாருங்க ஓடிக்கிட்டு போறா மான் பாக்குறது வாயில தண்ணியை கவிக்கொண்டு எனக்கு தண்ணி விடாக்குது குடிக்கோள் பண்ணதுன்னா நம்ம கேம்போ இல்லை போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு குடிப்போம் வாங்க காய்ஸ் போவோம் மான் பார்க்க போவோம் காய்ஸ் இந்த இதில் பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ராபெரி போட்டு இந்த கீஷை போட்டு இது வந்து இந்த கம்பெனி அவேண்ட லோகோ இது அது அப்படியே மரத்துலேயே அப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க தெரியுதா சார் கிட்ட கொண்டு காட்டு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா இது வந்து அது கீஷை செரி அது மேலே ஸ்ட்ராபெரி அதை வந்து அந்த லோகோவை அப்படியே மரத்துலேயே செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அது யார் செஞ்சும் போட்டிருக்கணும் அவன் நம்பரும் இதில் போட்டிருக்கணும் தெரியுதோன்னு தெரியல மரத்திலேயே கிரேவி என்ன செதுக்கிருக்கணும் காணி என்னைக்கிறது 12 மணி நேரங்களை கலைச்சி பிடிக்கணும் இப்போ நாங்கள் வந்து மான் பார்க்க போகிறோம் கொம்புள்ள மான் நிற்குதா ஏன்னா அப்போ பார்க்க போ
கேஷ் இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கணும். மணல் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி ஊஞ்சால் இதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் செட் பண்ணியிருக்கணும். அப்படியே இந்தியாவில் வந்து மான் பார்க்க போகிறதுக்கும் இது செட் பண்ண அந்த என்ட்ரன்ஸ் செட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், அதில் போயிட்டு காசு போட்டு நாங்கள் போகலாம்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க என்ன மாதிரி இருக்காண்டு. என்ன ஷாட்ஸ் யா வாங்க பார்க்கலாம். தூக்கட்டாம வாவா. யா இங்கேயே இவங்களுக்கு போடுற சாப்பாடும் இருக்குது 1 ரூபா. மற்றது இதில் எழுதியிருக்கு கங்காரு. இந்த சாப்பாடு வந்து கங்காருக்கு போடக்கூடாது. கங்காருல நிற்குதா? அது தெரியல எனக்கு. அதில் எழுதியிருக்கு கெங்காரு சண்டு. அவ தெரியல. இதில் சாப்பாடு எடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக் 1 ரூபா போட்டு எடுக்கலாம். சாப்பாடு எடுக்கலாம். மானுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு. என்ன சாப்பாடு இதாண்டு இல்லை அவ்வளோ கிளிக் பண்ணிட்டு தான் சாப்பாடு போடலாம் நினைக்கலாம். என்ன சாப்பாடு இதுன்னு எதுக்கு இதுன்னு காசு அங்கே மேலே போட்டிருக்கு பாரு. ஏதாச்சும் ஒன்று வால் பண்ணிட்டு என்ன வால்னு பண்ணுறது அந்த நோம்பு மாண்டு கீழே 2வது இருக்கு. கீழே 3வது இருக்கு. இது நீங்க 4வது சாரி. இதுதான் ஃபர்ஸ்டாவே நான் சொன்னேன். அதை மாத்திட்டு காசு போட்டுட்டு நான் 5 சென்ட் போட்டேன். அதான் வந்துட்டு இனி அந்த 6 அமத்தணும். 6 இருக்கு பாரு. இந்த 6 வந்துட்டு அமத்து வந்துட்டா பார். யா இஸ்கோ வந்துட்டு குமா. எங்க பிள்ளைங்க இது எப்படி இருக்கா? அம்மா வந்துட்டு guys சாப்பாடு வந்துட்டு வந்து guys ஓகே இதில் சாப்பாடு எடுத்துட்டோம் guys. இப்போ அப்படியே போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மான்கள் நிற்கணும். நிஷாப்பா மான் கூமா. நீ நானும் வர்றேன்டா. அங்கே போய் இதில் பயத்தை பார். எனக்கு பயமா இருக்கு சார். வா வா அங்கே அதில் போய் நிற்கலாம். வேறு நிற்கலாம். வா இஞ்சி பாரு மாடுகள் எப்படி சுற்றி கொண்டிக்கிறவர். நிஷாவா கூமா. சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நிற்கிறேன் சார். எனக்கு பயமா இருக்குடா. அங்கே போய் வாங்க அதில் ஏறுவோம்பா. அதில் ஏறினா அவள் கீழே வர மாட்டேனும். இங்கே பக்கத்து எங்களோட வரையணும். அங்கே போங்க மானுகளே. எனக்கு பயமாக உள்ளது. ஏறினா மேலே வர மாட்டேன்னா? இல்லை இல்லை ஓகே வாங்க மேலே போவோம். சார் திச்சு வர வீடு இங்கே ஒரு என்னட்டு தான் வர்றேன்னா இன்னிட்டு தண்ணி போத்தாது. வேறு நான் சாப்பாடு எடுக்கிறேன். ஹலோ சார் செஞ்சு புள்ளி இங்கே வந்துட்டேன் பாருங்க. நான் போய் சாப்பாடு போட்டுட்டேன். சாப்பாடு காட்டுங்க. சாப்பாடு போட்டுட்டேன். கொண்டு கொடுக்க போகிறேன். டக்குன்னு சாப்பிட்டுது ரெடி. பசி போல இருக்கு. கையை நக்குது. வாங்க அதில் போட்டு வர்றேன். வீடியோ இருக்குதா? என்னடா எந்த புருஷனை மொச்சு கொண்டிருக்கிறீங்க? பேபி காலில் மிரிச்சிட்டு பேபி. உண்மை நோவுதா? அம்மா செம்ம மிரிச்சிட்டுது. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு பக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் மானுகளை பக்கத்துல இருந்தது அந்த மாதிரி இருக்குது. செம்மையா இருக்கு. நிஷாமா நான் நான் பெற போறேன். இதுதான் நான் பிள்ளைய கொண்டு வரேன். இதை வச்சிருக்கேன். கைஸ் இப்போ நாங்கள் நிஷ்ணாமாவோட போய் சாப்பாடு கொடுக்க போகிறோம் கைஸ். இல்லைடா இல்லை அதுக்குல நிஷா பயத்தை பாரு புழுவே பயத்து. விளையாடுங்க வா வா. நாங்க இன்னைக்கு ஸ்ட்ராபெரிக்கு மட்டும் தான் வந்து நாங்களே. அப்ப வந்த இடத்துல இது வேற லெவல்ல. இது கொம்புள்ள மான் ஷாட்ஸ் பாத்தியா? இதுக்கு இவளுக்கு அந்த சாப்பாடு போடக்கூடாதுன்னு இருந்தது. யாருக்கு? இந்த கொம்புள்ள மான். ஓடா இது கொம்புள்ள மான் சாரி பெண்பான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச இந்த பிள்ளையண்டா வடிவா இருக்கல்ல. நண்டிடாதீங்க மான் குட்டியே. நிஷா வாஜ் பயத்தை பாரு. அதுக்கு இல்லடா இல்லடா கிச்சு 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 கிச்சு. நிஷா கொஞ்ச நாள் இறஞ்சி அடிச்சிருவாங்க நினைக்கிற வேலை. வேற லெவல்ல இருக்கு கேஸ். மான ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு கிட்ட இதாண்டி இது பண்றேன் நான். அதுதான் நாங்க அங்க பாரு கங்காரு. சார் அங்க நிக்குது கங்காரு. எப்படி நான் சொன்னேன் தானே அங்க தெரியுதா? ஏய் ஜூம் பண்ணல. அங்க பாத்தீங்களா கங்காரு. கங்காரு குட்டி நிக்குது அங்க. அவர் அங்க அடுத்த 2வது கங்காரு பாருங்க. உங்களுக்கு எனக்கு தெரியல தெரியுமாண்டு உங்களுக்கு. ஓகே நாங்க இப்ப இங்க பாத்தீங்களா மான் பாத்துட்டோம். ஓகே இங்க பாத்தீங்களா இது வந்து செரி. அப்படியே இஞ்சால பாத்தீங்கன்னா ஆப்பிள் மரம் இருக்கு. சார் இது ஆப்பிள் மரம்ல இஞ்சால. வெயிட் பண்ணுங்க நான் செரியை காட்டிட்டு அவங்களுக்கு. சரி நாவல் மரம்
பேபி அப்படி நாவல் பழம் மாதிரி தான் இருக்கு கருப்பா. நாவல் பழம் மாதிரியா சரி. அவிஞ்ச பாரு இது ஆப்பிள் மரம் இதுல. இது ஆப்பிள் மரம். இது பழக்கல. இன்னும் பழக்கல. இப்பதான் காய் காய்க்குது. அங்கால ஸ்ட்ராபெரி. இங்கால மான்குட்டி. இங்கால நாங்கள். நான் யோசிச்சு கொண்டதுனால உங்களை என்ன சொல்லலாம் விட அப்படி நீங்க நாங்கள்னு சொல்லிட்டீங்க. ஓகே நாங்க போறோம் गाइस. டிங் டிங் டிங். என்ன விட்டுட்டு போறீங்க? என்ன செய்யறது? ஓகே. அது தண்ணிட்டு குப்பையை வந்து இதுல கொண்டு வந்து போட்டுறணும் சாப்பாடு போட்டு. அப்படியே மானுகளுக்குள்ளே போட்டுட்டு வரக்கூடாது. ஸோ இந்தியாவில் வந்து ஐஸ் வைக்கணும் மற்ற கெத்ரங்க இதுகள் என்ன குடிப்பானங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா வேற லெவலில் நம்ம கஃபே எல்லாம் இருக்கு, கூகன் எல்லாம் சாப்பிடலாம். ஓகே காய்ஸ் வாங்க நாங்கள் வீட்டை போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வீட்டை போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு இறங்குவோம். இதோடைய வீடியோ முடிப்போமா? வீட்டை போய் வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் இதோட முடிக்கிறோம். வெள்ளை சொல்லுங்க தெரியும் என்ன மாதிரி போகணுமா அங்க எங்களை விட்டுட்டு போறா நீங்கள் போக நிறைய பேர வாட்டு. ஓகே காய்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி எல்லாம் பிடிங்கிட்டு எதிர்பார்க்காம மான் நின்றது கங்காரு நின்றது என்ன உள்ள போய் பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு போய் தடவி எல்லாம் பார்த்து நாங்க உள்ள போய் ஓடி வந்துட்டோம் அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு வக்கியா இருக்கு சரியா. நாங்க இறங்க போறோம் காய்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் மெஞ்சு பண்ணிட்டோம். திருப்பி இப்போ வீட்டை போயிட்டு நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். சமைச்சு சாப்பிட்டு இங்கே நல்ல ஒரு லொக்கேஷனில் போயிருந்து கீழே போயிருந்து சாப்பிடுவோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த வடிவான லொக்கேஷனில் இருந்து சாப்பிட நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வாங்க சமைச்சு முடிச்சுட்டு போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து வச்சாச்சு. இது மரக்கறி. என்னென்ன மரக்கறி? பருப்பு கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு, சோயா மீட் und கேரட் சம்பல், சோறு and பால் வெங்காயம் மிளகாய் பொரியல். நீங்க எங்க சாப்பிட போறோம்? இந்த இடத்துல பாருங்க காட்டுங்க நீங்கள் கேமராமேன். நம்ம ரெடி ஆயிட்டா நாங்க இருந்து சாப்பிட போறோம். Was die Schatz? Ich freue mich sehr. இடத்தை காட்டுங்க. நல்லா இருக்கு. இது வந்து சீனி கிழங்கு. இந்த கிழங்குலாம் சீனி செய்றவங்க அப்படிதான் நினைக்கிறேன். அடிச்சு விடுறேன் தெரியாம சொல்றது. நிஷ்ணாமா நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? எங்க இருக்கீங்க? சோறு நிஷ்ணாமா சோறு. ஓகே எல்லாம் உண்டா போட்டாச்சு. எல்லாத்தையும் குழைக்க போறோம். குழைச்சிட்டு பார்க்க ஆசையா இருக்கு ஷாட்ஸ். அப்படி வாசம் இழுக்குது. பசிக்கு வேற லெவல்ல இருக்குடா. அம்மா பா லெக்கம். இதெல்லாம் ரால் இருக்கு கேஸ் ரால். நிஷ்ணாமா மிளகா போடாதடா. என்ன மச்சி? என்னது? பசிக்குதா நிஷ்ணாமாக்கும்? ஓமா. பிரட்டிட்டு அப்படியே ஒரு உருண்டை ஒன்று பிடிச்சி அப்படியே கையில வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அதுல மிளகாய் இருக்கும் 4 பேருக்கு அப்படி போட்டு சாப்பிட எப்படி இருக்கும் வேற லெவலா இருக்கும். மிளகாய் நிறைய போடணும் அதுக்கு. பெரிய உருண்டையா? சட்ஸ் என்ன செய்றீங்க? சோறு சாப்பிடுறோம். இப்படி ஒரு வேற லொகேஷன். எனக்கு இப்ப மாதிரி வைக்கிறத பார்க்கவே வாய் ஊறுது. und பச்சை மிளகாய். und kannst auch Miளகாய் எடுக்கலாம். சொர்க்கம். என் பிள்ளை ரால் சாப்பிடுது. என் பிள்ளை ரால் சாப்பிடுது. சொஜ்ஜி கொஞ்சம் சரி. Yes. அப்படியே அவன் பேர்ல
என்ன கிடைக்கும் என்ன உங்களோட ரிவ்யூ என்ன இந்த இடத்தை பற்றி? ஊர்ல வயல்வெளியில எதுவும் சாப்பிடுற மாதிரி இருக்கு. நான் சாப்பிடல. ஏன் சாப்பிட அங்க ஊர்ல இருந்து சாப்பிடல. இங்க இப்ப 30 கிராட், ஆனா இதுல ஒண்ணுமே தெரியல. நல்ல குளிர்மையா ஊர்ல நல்லா இருக்கு. கைஸ் நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மனுஷன் பிள்ளையும் என்ன செய்யணும்னு பார்க்க போறீங்களா? இந்த இடத்துல இருந்தோண்டு என்ன செய்யணும்னு பாருங்க. என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? நாங்க படுத்துருக்கோம். செம்மையா இருக்கு கைஸ். அடுத்த லொகேஷன் சாப்பிட்டு ஒரு சின்ன குட்டி நித்திரை ஒன்று போட செம்மையா இருக்கும். அப்ப எங்களை குட்டிக்கும் தண்ணி நித்திரை கொள்ளது இல்லை. என்ன செய்யறது? என்ன தனியா 2 வீடியோ எடுக்கிற? ஓகே கைஸ், நாங்கள் இது வந்து சூப்பரான லொக்கேஷன்ல வந்துருந்து ரிலாக்ஸாக இருந்து பாயெல்லாம் கொண்டு வந்து விரிச்சிட்டு இந்த இதில் அப்படியே இருந்து வடியாடலாம் குழச்சி சோறுலாம் கொண்டு வந்து குழச்சி சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி படுத்து கொஞ்சம் சும்மா லைட்டாக படுத்து இருந்துட்டு ஓகே வலிக்கிற போகிறோம், வீட்டை போகிறோம். நாளைக்கு காலமாக வேலை. ஸோ எங்களோட சண்டே இப்படி தான் முடியுது. மிஸ் பண்ணுறீங்களா? நாளைக்கு மிஸ் பண்ணுவாவா? என் பிள்ளை மிஸ் பண்ணுவோம். காரில் ஆளை ஏற்றியாச்சு. ஓகே காய்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் முக்கியமா பண்ணுங்க. முதல்ல ஃபுல்லா பாருங்க. எல்லாரும் ஃபுல்லா பாக்குறீங்க இல்ல போல இருக்கு. சும்மா தட்டி பாக்குறீங்க. பாக்குற அளவுக்கு இருந்தா பார்க்க மாட்டேடான்னு கேட்க சும்மா போட்டுட்டு இருங்க. கைஸ் என்ன சொல்றேன், சீரியஸ் சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் இப்ப இந்த இப்ப எடுக்கிறத கட் பண்ணி முன்னுக்கு போடுறேன். ஃபுல்லா பாருங்க, பார்த்து முடிப்பீங்க. ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். Thank you. Bye bye. See you next Sunday. Next Sunday or Monday. I don't know. Okay. சந்திப்போம். Bye.